பாஸ்கு காலத்திலே 2ஆம் வாரத்தில் நாங்கள் சனிக்கிழமைக்கு கால் பதிப்பதோடு இந்த நாளிலே பிலிப்பு யாக்கோபு போன்றவர்களின் திருவிழாவை நாங்கள் இந்த நாளிலே கொண்டாடுகின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்று நாளிலே இயேசு ஆண்டவர் தன்னுடைய உயிர்த்த பிறகு பிலிப்பு யாக்கோபு மற்றும் மற்ற சீடர்களுக்கு அவர் காட்சி கொடுக்கின்றார், அவர் தோற்றம் கொடுக்கின்றார். ஏன் ஆண்டவர் இயேசு இவர்களுக்கு தோற்றம் கொடுத்தார், காட்சி கொடுத்தார் என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, அன்பார்ந்தவர்களே, அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை, இறைவனுடைய உயிர்ப்பினை, இறைவனை நம்பாமல் இறைவனுடைய உயிர்ப்பை நம்பால் இருளிலே இருக்கின்றவர்களுக்கு இந்த காட்சியினை கொண்டு செல்வதற்காக இவர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார், தோற்றம் கொடுக்கின்றார். புனித பவுல் சொல்கிறார், எனக்கும் அவர் தோற்றம் கொடுத்தார், காட்சி கொடுத்தார் என்று. எங்களுக்கு தெரியும், புனித பவுலுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றுவதற்கு காரணமாக இருந்தது உயிர்த்த இயேசுவை அவர் கண்டதன் ஊடாக, அனுபவத்தை பெற்றதன் ஊடாக. அப்படியானால் இன்னும் நீங்களும் நானும் உயிர்த்த இயேசுனுடைய அனுபவத்தை பெறாமல் இருக்கின்றோம். இன்னும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சோர்ந்து தடைகளை, சவால்களை, பிரச்சனைகளை, துன்பங்களை சந்திக்க முடியாதவர்களாக இன்னும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியானால் எங்களால் ஏன் அந்த உயிர்த்த ஆண்டவரை அறிய முடியாமல் இருக்கின்றது? இந்த நாளிலே பிலிப்புக்கு தன் இயேசுவோடு பல ஆண்டுகளாக இருந்தாலும் பல சீடர்கள் இயேசுனுடைய உயிர்ப்பை அவர்களால் எண்ண முடியாமல் இருந்தது, அறிந்து கொள்ள முடியாமல் இருந்தது, அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. எனக்கு பிரியமானவர்களை, நீங்களும் நானும் அப்படி அல்லவா? இன்னும் நீங்களும் நானும் அவ்வாறான அனுபவத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கின்றோமா? ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்க்கையிலே சந்திக்கின்ற சவால்கள், தடைகள், இவற்றை கண்டு பயந்து ஒரே இடத்திலே இருக்கின்றோமா? இந்த தடைகளுக்கு, இந்த சவால்களுக்கு, என்னுடைய வாழ்க்கையை தோல்வி வருவதற்கு காரணம் என்ன? மாறாக எங்களை ஆண்டவர் அதன் ஊடாக பலப்படுத்துகின்றார். வேறு திட்டத்தினை உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கின்றார் என்ற விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இல்லாமல் இருக்கின்றது. நாங்கள் இறைவனை பார்த்து குறை கூறியவர்களாக, எங்களுக்கு நான் இதை கேட்டேன், எனக்கு கிடைக்கவில்லை என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் குறை சொல்லிக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, புனித பவுல் சொல்லுகிறார், எனக்கு உயர்த்த இயேசுவை நான் கண்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு குறையும் இல்லை என்று. நான் ஏன் இறைவனுக்கு குறை சொல்ல வேண்டும்? அவர் என்னை உருவாக்கியவர், அவர் என்னை படைத்தவர் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நீங்களும் நானும் ஏன் இறைவனை குறை சொல்லிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? மாறாக நான் என்னுடைய பிழையை என்னுடைய வாழ்க்கையிலே வைத்துக்கொண்டு, குறைகளை வைத்துக்கொண்டு நான் இறைவனுக்கு குறை சொல்லுவது சரியா? நான் என்னுடைய வாழ்க்கையிலே குறைகளை வைத்துக்கொண்டு, தீமைகளை வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு குறை சொல்வது சரியா என்பதனை நாங்கள் சிந்தித்து பார்த்து தியானிக்கக்கூடியவர்களாக இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே